பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆமாங்க, நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் தான். இன்றைக்கும் சர்ச்சுக்கு போகிறோம், பல காரியங்களில் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்க விரும்புகிறோம், ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் ஆதியில் கொண்டிருந்த ஒரு அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பா பேசினா நின்னா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறது என்ன, கூட்டத்துக்கு போகிறது என்ன, எங்கெல்லாம் கூட்டம் இருக்குதோ கேள்விப்பட்டு அந்த கூட்டங்களை விசாரிப்போம். சிலரை பார்த்து சொல்லுவோம், சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் பேசுகிற அனுபவம் இருக்கும். சில வேளைகளை யார்ட்டையாவது எதிர்த்து பேசிட்டோன்னா மனசு கேட்காது, ஓடி போய் சாரி கேட்போம், நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, இப்படியெல்லாம் கேட்போம். ஆனால் இன்றைக்கி கவனித்து பாருங்கள், நிறைய இடங்களில் நம்மக்கிட்ட குறைகள் காணப்படுதில்ல, இன்னும் கடினமாக இருக்கிறோம், எரிச்சல் அடைகிறோம், யாரையும் மன்னிக்கிறதில்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, ஏசப்பட்ட ஒப்பு கொடுங்க, மீண்டும் அவருடைய பிள்ளைகளாக அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. கர்த்தர் சமாதானத்தை தருவார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.